இந்த ஸ்கீமுங்களை தான் பார்ப்போம். வேலைக்கு போனால் தங்கறதுக்கு இடம் கொடுப்பாங்களா, சாப்பிட்றதுக்கு சோறு போடுவாங்களா, வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றுவாங்களா. அதே மாதிரி தான் அவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன். எல்லாம் ஸ்கீமாக தான் என்ன செய்வோம். எதுக்கியா இந்த தேசத்துக்கு கொண்டு போறாரு? நீ போய் பாலும் தேனும் சாப்பிட்றதுக்கு கொண்டு போறாரா? முக்கியமான நோக்கம் என்னன்னா, அந்த தேசத்தில் இவர்கள் இருந்து அவரை ஆராதிக்க வேண்டும். அவருக்கென்று ஒரு தேசம், அவரை ஆராதிக்கிறதற்கென்று ஒரு ஜன கூட்டம். இதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். பார்வோன்ட்டு அதை தான் சொல்ல சொன்னார். அவனுக்கு அங்க பாலும் தேனும் ரெடியா இருக்கு, அவன் அனுப்பி விடுன்னு சொல்லல. என்னை ஆராதிக்கிறதுக்கு அவன் என்ன செஞ்சிரு, அனுப்பிவிடு. ஜனங்கிட்ட என்ன சொல்றாரு, அங்க நான் கொண்டு போறேன், நான் சொல்ற மாதிரி கடைசி வரைக்கும் என்ன ஆராதிச்சீங்கன்னா அந்த தேசத்துல என்ன செய்வேன், உங்களை வச்சிருப்பேன். எனக்கு நீங்க கீழ்ப்படியிலன்னா பஞ்சங்கள் வரும், யுத்தங்கள் வரும், சத்துருக்கள் வருவாங்க, அடிமைகள் ஆகுவீங்க. கடைசியில ஒரு உச்சத்தை அவர் சொல்றாரு, அந்த தேசத்திலிருந்தே நான் என்ன செய்வேன், உங்களை அப்புறப்படுத்துவேன். இப்படிலாம் பேசிக்கிட்டே இருந்தாரு. ஜனங்க கேட்கல. ஏசாயா தீர்க்கதரிசி, இப்படிப்பட்ட பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஆண்டவர் மனம் திரும்புவதற்கு அழைச்சாரு. யாரும் மனம் திரும்புவதற்கு ரெடியா இல்லை. அந்த நாட்கள்ல நிறைய கள்ள தீர்க்கதரிசிகளும் இருந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களும் நல்லா தான் தீர்க்கதரிசி நம்ம சொல்ற மாதிரி சொன்னாங்க. இப்படியெல்லாம் இந்த தேவன் உங்களை என்ன செஞ்சிட மாட்டாரு, கைவிட்டுற மாட்டாரு. இவர் கிருபையின் தேவன், சமாதானத்தின் தேவன். அதனால நீங்கெல்லாம் என்ன செய்ய மாட்டீங்க, சிறைகளா போக மாட்டீங்க. பாருங்க, தீர்க்கதரிசிகளும் ஒரு இடத்துல அந்த இடத்துல இருக்கிறாங்க. கடைசியில கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. எல்லாரும் என்ன செய்யப்பட்டாங்கன்னா, சிறைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அசீரியாவுக்கு சிறைகளாய் கொண்டு போகப்பட்டாங்க. யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைகளாய் கொண்டு போகப்பட்டாங்க.